இன்றைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டி கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த சக்தி வாய்ந்த நாளில் பூஜை அறையில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வைங்க. உங்ககிட்ட பணம் தாறுமாறாக சேர தொடங்க ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பொருளை வைத்து வேறு என்னெல்லாம் நம்ம செய்யலாம், அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்வதற்கு இன்றைய தினம் வேறு என்ன செய்யணும் அப்படின்றத டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பணம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது ஆல்ரெடி என்னென்ன செய்யணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பதிவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோட எண்டில் அதை கொடுக்குறேன், டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைய தினம் நீங்கள் வழிபாடோடு சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. இன்றைய தினம் புதன்கிழமை, புதன் பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், நம்மக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், நல்ல பணவரவு இருக்கணும், வருமானம் ரெட்டிப்பாகணும் அப்படின்னா இந்த புதன் பகவானோட அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அவருக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பச்சை பயிறு. ஸோ இந்த பச்சை பயிறு ஒரு 5லேருந்து 10 இருந்தால் கூட ஓகே, ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலும் ஓகே. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிறு நீங்கள் கொஞ்சமாக, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அந்த பச்சை பயிரை இன்றைய தினம் நீங்கள் மனதார வேண்டி, முருகப்பெருமானை வேண்டி, உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், பணம் சேரணும்னு வேண்டி இதை நீங்கள் பூஜை அறையில் வைங்க. ஸோ இதை இன்றைய தினம் பூஜை அறையில் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது தீட்டு நேரம் காலம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானியத்தை நீங்கள் தனியாக ஒரு இடத்துல கிச்சனில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த தானியம் இன்று இரவு முழுவதும் பூஜை அறையில் இருக்கலாம். அப்படி இல்லையா, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இந்த பச்சை பயிர் சம்மந்தப்பட்ட பொருளை பயன்படுத்தி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரசாதம் செய்து அதையும் நீங்கள் வைக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த தானியத்தை நீங்கள் இன்றைய தினம் அப்படியே முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. அப்படி இன்கேஸ் இந்த பயிர் இன்றைய தினம் நீங்கள் பச்சை பயிர் வாங்க முடியல, கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க நீங்கள் சிறுபருப்பை பயன்படுத்திக்கலாம். சிறுபருப்பு பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் செய்கிறது, பிரசாதம் செய்கிறது, இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைனா சிறுபருப்பை கொஞ்சமாக நீங்கள் முருகப்பெருமான் படத்துக்கு முடியும் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். ஏன்னா புதனுக்குரிய ஒரு தானியம் பார்த்தீங்கன்னா அது பச்சை பயிறு. ஸோ இந்த பச்சை பயிரை இன்றைய தினம் இங்கே முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக பறவைகளுக்கும் தானமாக வைங்க. ஒரு ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் அளவு வைத்தாலும் போதுமானது. ஸோ நீங்கள் இந்த பறவைகளுக்கு தானம் வைக்கும் பொழுது உங்களுடைய கர்மவினை படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய கர்மவினை. அந்த கர்மவினை தீர்ந்தாலே நம்முடைய பாதி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காணாமல் போயிடும். எல்லா விதமான கடனும் படிப்படியாக அடைய ஆரம்பிக்கும். அப்போது இன்றைய தினம் நீங்கள் பூஜை அறையில் இதை கொஞ்சமாக முருகப்பெருமான் கிட்ட படத்துக்கு முன்னாடி வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு இன்றைய தினம் எப்போ உங்களால் முடியும்னு பாருங்கள். அந்த டைமுக்குள்ளே, அதாவது இதுக்கு நேரம் காலம் கிடையாது, ராகு காலம் எம்மகண்டம் இது எல்லாமே தவிர்த்திடலாம். ஸோ இந்த டைமில் தான் செய்யணும், அந்த டைமில் தான் செய்யணும் அப்படின்ற இது இல்லை. நீங்கள் தானம் செய்யும் பொழுது எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். பறவைகளுக்கு மனதார வேண்டி உங்களுடைய கர்மவினை தீரணும், கடன் தீரணும் சொல்லி இந்த பச்சை பயிரை இன்றைய தினம் தானமாக வைங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புதன் பகவான் அருள் பரிபூர்ணமாக இன்றைய தினம் கிடைக்கும். ஸோ நீங்கள் பூஜை செய்யும் போது மட்டும் ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் டைம் பார்த்துட்டு நீங்கள் அதை செய்ய ஆரம்பிங்க. ஸோ இப்போ இந்த பச்சை பயிரை பறவைகளுக்கு தானமாக வைப்போம், பூஜை அறையில் வைப்போம். இப்போ பூஜை அறையில் வைத்து அந்த பச்சை பயிரை நாளை தினம் எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுவிடுங்க. மண்பாங்கான இடம், மரத்துக்கடையில் தூவி விட்டுடலாம். அப்படி இல்லையா, அதில் ஏதாச்சும் உங்களால் செய்ய முடியும்னா அதையும் நீங்கள் செய்யலாம். கொஞ்சமாக பச்சை பயிரை அவிச்சு அதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் பிரசாதமோ இல்லை தானமோ செய்யும் பொழுது விரைவிலேயே உங்களுடைய பண பிரச்சனை தீர ஆரம்பிக்கும், பணமும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டியும் கிருத்திகை எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த புதன்கிழமை தவற விடாதீங்க. இந்த பச்சை பயிரை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பச்சை பயிர் அந்த உடச்சி எடுக்கிறது தான் சிறுபருப்பு. நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிறுபருப்பு, வெல்லம் இரண்டையுமே கொஞ்சமாக கலந்து பசுமாற்று கொடுக்கும் பொழுது விரைவிலேயே கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். எப்போ எல்லாமே முடியுமோ, வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே இந்த தானத்தை நீங்கள் செஞ்சுட்டே வாங்கலாம், விரைவிலேயும் கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பச்சை பயிறு உடைத்த இந்த சிறுபருப்பை தான் நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். சிறுபருப்பு எந்த அளவுக்கு தானம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கடன் பிரச்சனை குறையும்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த சிறுபருப்பு, பச்சை பயிறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் தான். ஸோ இந்த பச்சை பயிரை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். தினமும் கொடுக்க முடிந்தால் தினமும் கொடுக்கலாம். சிறுபருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா ஊற வச்சு கொடுத்தா பசுமாற்றுக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதற்காக அதிலேயே கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. இந்த இரண்டுமே, அதாவது நிறைய போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் போதும். இதை இரண்டுமே ஊற வச்சு அதை ஒரு வாழையில் மடித்து நீங்கள் கொடுத்து பாருங்களேன். பசுமாடில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யலாம். அப்போ உங்களுக்கு கர்ம வினை தீர ஆரம்பிக்கும், கடனும் குறைய ஆரம்பிக்கும். விரைவிலேயே அந்த கடன் அடைக்கிறதுக்கான பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா கோவிலில் நீங்கள் பிரசாதம் செய்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி சிறுபருப்பு பாயசம் எல்லாம் செய்வோம் நம்ம, அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமையில் கொடுக்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி புதன்கிழமையில் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் அப்படியே பச்சை கலராக அவிச்சு சுண்டலாக அவிச்சு அந்த மாதிரி புதன்கிழமையில் தானம் செய்யலாம். மாடுகளுக்கு கொடுக்கலாம், பறவைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் இந்த பச்சை பயிரை சரியாக பயன்படுத்தி பாருங்கள். நம்ம வந்து ஒரு 10-15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிறுபருப்பு கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். எவ்வளோ முடியுமோ நம்ம வந்து வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் 1 ஸ்பூன் அளவு நீங்கள் பறவைகளுக்கு தானம் வைக்கிறீங்க அப்படின்னா விரைவிலேயே நீங்கள் நிறைய தானம் கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்து சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருட்கள் தான் இந்த பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை நீங்கள் வந்து இன்றைய தினம் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. முடியாத பட்சத்தில் கொஞ்சமாக அவிச்சு அதை வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த பச்சை பயிறு சுண்டலை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம், கோவில்களுக்கு சென்றும் கொடுக்கலாம். அப்போது இன்றைய தினம் நம்ம சஷ்டி வழிபாடு நம்ம முருகப்பெருமானுக்கு எப்பொழுதும் போல் நம்ம பிரசாதம் செய்து வழிபாடு செய்கிறது. ஆல்ரெடி சொல்லியிருப்போம், துவரம் பருப்பு பச்சரிசி சேர்த்து அதை நீங்கள் வந்து சாம்பார் சாதமாக செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்து இன்றைய தினம் ஒரே ஒரு செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். அடுத்து இந்த பச்சை பயிரை வேறு எந்த நாட்கள் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். பூஜை அறையில் கொஞ்சமாக காலையிலேயே கூட நீங்கள் இந்த பச்சை பயிரை வழிபாடு செய்யும் பொழுது வச்சு வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா அதை பறவைகளுக்கு காலையிலையும் போடலாம். இல்லைனா இரவு முழுவதும் வச்சுட்டு அடுத்த நாளும் நீங்கள் போடலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு ஒரு பாக்ஸில் ஒரு 6 வாரம் போட்டு வைக்க சொல்லியிருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் சஷ்டி இன்று வரைக்குமே இருக்குன்றதுனால இன்று முடிஞ்சிச்சுன்னா இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்க. கொஞ்சமாக துவரம் பருப்பு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க சொல்லியிருப்பேன் 6 வாரத்துக்கு. அந்த பதிவு ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோட எண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நேற்றைய தினம் செய்திருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். அப்படி இன்கேஸ் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் செய்யுங்க, பரவாயில்ல. ஏன்னா இன்றைய தினம் கிருத்திகை சஷ்டி சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க. அடுத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதை செய்யுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு தானியம், அதாவது நவகிரக தானியம் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு தானியம் இருக்கும். அதை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது விரைவிலேயே அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் வந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வந்துடுவோம். இது வந்து ஜாதகத்தில் இல்லைனாலுமே நம்ம ஒரு சில அமைப்புகளை வீட்டில் நம்மளே ஏற்படுத்திடுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல தூசிகள் அதிகமாக சேர்ந்துருக்கும், அதனால் ஒரு கிரக சேர்க்கை ஏற்படும். அழுக்கு துணிகள் நிறைய சேர்த்து வச்சுட்டே இருப்போம், அதனால் ஒரு சில கிரக சேர்க்கை ஏற்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து பொதுவாக ஜாதகத்தில் இல்லைனாலுமே நம்ம வீட்டை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு முறையை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்குது. இந்த மாதிரி கிரக விஷயங்கள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் வந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னும் நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.